ஒரு 200லேருந்து 300 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி சுத்தப்படுத்தி வேக வைக்க வேண்டிய தட்டில் வச்சுட்டோம். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் இந்த கொத்தவரங்காயை வச்சு மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் வேக வைக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறையா அரிசி மாவு, அதோட தேவையான அளவுக்கு காரப்பொடி, உப்பு, தனியா பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, காயப்பொடி எல்லாமே சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், எடுத்து இந்த கலந்து வச்சுருக்கிற மாவில், அதாவது தண்ணி சேர்க்காத மாவில் இந்த கொத்தவரங்காயை கலந்துக்கிறோம். கையினால் நல்லா பரசி விடுங்க. இந்த மாவு எல்லாமே இந்த வெந்து இருக்கிற கொத்தவரங்காயில் ஒட்டணும். ஏன்னா வேக வச்சுருக்க காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நல்லா ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கை தண்ணி தெளித்து அந்த ஈரமாவு மிச்சம் இருக்குல்ல கீழே பாத்திரத்தில், அது எல்லாமே இந்த காயில் ஒட்டணும். இந்த இருக்கக்கூடிய மாவு எல்லாமே தண்ணி படணும். அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி எல்லா மாவுமே காயில் ஒட்டிடும். இன்னும் கொஞ்சம் மசாலா தேவைப்படும் நினைக்கிறவங்க இந்த ப்ரொப்போர்ஷனில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை எண்ணெய் கொள்கிற அளவுக்கு தனித்தனியாக சேர்த்துக்கலாம். அதுவே தனித்தனியாக தான் இருக்கும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரே பக்கமாக கருகிராமல் மொறுன்னு சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வெண்டைக்காயெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கொத்தவரங்காய் சிப்ஸு அல்லது வத்தல் ஓசை அடங்கிருச்சு எண்ணெயில். இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மகிட்ட மிச்சம் இருக்கிற எல்லா கொத்தவரங்காயும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ சுவையான மசாலா கொத்தவரங்காய் சிப்ஸ் அல்லது வத்தல் ரெடி.